நண்பர்களே, வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கைச் சேர்ந்த வள்ளிமலை என்ற ஊரிலே முருகன் கோவிலுக்கு அருகிலே, அதாவது வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு அருகிலே சமீபத்தில் 2 கல்வெட்டுக்கள் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 2 கல்வெட்டுக்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த கல்வெட்டுக்கள் சமீபத்தில் கிடைச்ச கல்வெட்டுக்கள் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஏற்கனவே 2011லேயே அந்த டைம் பீரியடில் இருந்த தொல்லியல் துறையினருக்கு கிடைச்ச கல்வெட்டுக்கள் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த டைம் பீரியட்ல இருந்த அதிகாரிகள் ஆய்வு பண்ணி இந்த கல்வெட்டுக்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த டைம்ல அதிகாரிகள் என்னமோ தெரியல, என்ன காரணம் அப்படின்னு எனக்கும் தெரியல. அந்த கல்வெட்டுக்கள் இந்த 2 கல்வெட்டுக்களையும் அந்த காலகட்டத்தில் அந்த கோவில், இந்த வள்ளிமலை முருகன் கோவிலில் இருக்கின்ற அந்த முருகன் சந்நிதிக்கு அருகிலேயே பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த 2 கல்வெட்டுகளுமே சிதிலமடைந்த நிலையில் இருக்கின்றது அப்படின்னு தொல்லியல் துறையினருக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ உடனே தொல்லியல் துறையினர் அங்கே ஆய்வு மேற்கொண்டு இந்த கல்வெட்டுக்கள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை அப்படின்றது பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி இவங்க சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, இந்த 2 கல்வெட்டுகளுமே 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்கள். இந்த கல்வெட்டுக்கள் என்ன செய்தி சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டிலே ஒரு போர் நடக்குது. என்ன போர் அப்படின்னா, இந்த 3ஆம் கிருஷ்ணன், ராஷ்டிரகூட மன்னர் 3ஆம் கிருஷ்ணன், கன்னரதேவன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த 3ஆம் கிருஷ்ணன் அவர்கள் சோழர்கள் மேலே போர் செய்து வெற்றி பெற்ற ஒரு செய்தியைத்தான் இந்த 2 கல்வெட்டுகளும் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த 2 கல்வெட்டுகளுமே அதாவது 3ஆம் கிருஷ்ணனின் வெற்றியை பற்றி சொல்கின்ற கல்வெட்டுக்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு செய்தி நீங்கள் பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். பொன்னியின் செல்வன் கதையில் இந்த 3ஆம் கிருஷ்ணன் தக்கோலம் போர் அப்படின்றது பற்றி சொல்லியிருப்பாங்க கல்கி அவர்கள். ரொம்ப அழகாக திருப்புரம்பியம் போர் மற்றும் தக்கோலம் போர், இந்த 2 போர்களை பற்றி கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் கதையில் சொல்லியிருப்பாங்க. அதாவது தக்கோலம் போரில் சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் போர் நடக்கும் இல்லையா, அந்த போரில் ராஷ்டிரகூடர்கள் வெற்றி பெறுவார்கள். ஸோ அந்த போரில் ராஜாதித்ய சோழர் அந்த போரில் சோழர்களிலே ராஜாதித்ய சோழர் அவர்கள் தான் தலைமை தாங்கி போரை முன்னெடுத்துவாங்க. ஸோ அந்த போரிலே ராஜாதித்ய சோழர் வீர மரணம் அடைவாங்க இல்லையா. ஸோ அந்த வீர மரணத்தின் காரணமாகத்தான் ராஜாதித்ய சோழருக்கு யானை மேல் துஞ்சிய தேவன் அப்படின்ற ஒரு பேர் கூட வருது இல்லையா. இதெல்லாமே இந்த செய்தியை பற்றி ரொம்ப அழகா நம்மளுடைய கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன்ல எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த போரை பற்றி கல்கி அவர்கள் இதில் சில, அதாவது அவங்களுடைய கருத்தோ அல்லது சில ஆய்வாளர்கள் வேற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதோ சதி செஞ்சுட்டாங்க அப்படின்றது பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த கல்வெட்டுக்கள் இந்த 2 கல்வெட்டுக்கள் கிடைத்திருக்கின்றது இல்லையா, இந்த 2 கல்வெட்டுக்கள் ஒன்று தமிழ் மொழியிலே இருக்கின்ற கல்வெட்டு, இன்னொன்று கன்னட மொழியிலே இருக்கின்ற கல்வெட்டு. 2 கல்வெட்டுகளும் சொல்லுகின்ற செய்தி ஒரே செய்தி தான். ஆனால் 2 கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் ராஷ்டிரகூட்டர்கள் ஒரு கன்னட, அதாவது கன்னட வம்சாவளி இல்லையா, அதாவது கன்னடா டைனஸ்டி, இந்த சோழர்கள் தமிழ் டைனஸ்டி. ஸோ இந்த 2 கல்வெட்டுகள் சொல்கின்ற செய்தி ஒன்றுதான். ஆனால் 2 கல்வெட்டுகள் 2 மொழியிலே எழுதப்பட்ட கல்வெட்டுகள். ஸோ இந்த 2 கல்வெட்டுகளையும் அந்த வேலூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி பாதுகாப்பாக ஒரு வாகனத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டு வேலூர் அரசு அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. ரொம்ப பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் பார்வைக்காக, பப்ளிக் வியூக்காக, அந்த பப்ளிக் மியூசியம்ல. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி இந்த மியூசியம்ல இந்த 2 கல்வெட்டுகளையும் நீங்க பார்த்துட்டு வரலாம். யார் வேணா போய் பார்க்கலாம். ஏன்னா பப்ளிக் மியூசியம்ல வைக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் பார்வைக்காக. ஸோ இந்த 2 கல்வெட்டுகளும் சொல்கின்ற செய்தி ஒரே செய்தி தான். அந்த செய்தி என்ன, அதாவது அந்த தக்கோலம் போர், அந்த ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் அல்லது கன்னரதேவன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 3ஆம் கிருஷ்ணன் அவர்கள் அந்த கன்னரதேவன் அவர்கள் சோழர்கள் மேலே போர் செய்து வெற்றி பெற்ற ஒரு அந்த செய்தியைத்தான் இந்த 2 கல்வெட்டுகளும் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் 2 கல்வெட்டுகள் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஷ்டிரகூடர்கள் கன்னடா டைனஸ்டி, சோழர்கள் தமிழ் டைனஸ்டி. ஸோ அதனால 2 மொழிகளிலே 2 கல்வெட்டுகள்
கல்வெட்டுக்களாக ஒரே நிகழ்வை பற்றி ஒரே செய்தியை பற்றி இந்த 2 கல்வெட்டுக்கள் மூலமாக அவங்க சொல்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த 2 கல்வெட்டுக்கள், இந்த 2 கல்வெட்டுக்கள் சொல்லக்கூடிய செய்தி ஒரே செய்தியைத்தான் சொல்கின்றது. ஆனால் 2 மொழியிலே 2 கல்வெட்டுக்களாக பொறிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இதே மாதிரி வரலாற்றுக்கு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சேனல் 2 மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல். எனக்கு ஒரு பக்கம் கன்னட இலக்கியங்களிலும் இன்னொரு பக்கம் தமிழ் இலக்கியங்களிலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் நான் ஒரு பக்கம் கன்னட புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்னால் இயன்றவரை அந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்து அந்த எல்லா விஷயங்களுமே ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான அவுட்புட் அல்லது ஒரு ஆப்டிமம் அவுட்புட் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வனுக்கு சம்பந்தமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை வந்து இதே யூடியூப் சேனலில் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பொன்னியின் செல்வன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து இதே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை உங்களை யாராவது இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை எல்லாம் பொன்னியின் செல்வனுக்கு சம்பந்தமான நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை எல்லாம் இன்னும் தொடர்ந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே.